16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களது விருப்பப்பட்டு உறவு கொள்வது என்பது தவறல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர், உயர்நீதிமன்ற செய்தியாளர் மதன். என்ன விவரம், எந்த வழக்கின் அடிப்படையில் தற்போது நீதிபதிகள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாமா? பாலவேல், அதாவது நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சபரிநாதன் என்பவர் அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண் ஒருவரை கடத்தி சென்று திருமணம் செய்ததாக பெண்குரட்சி என்ற காவல் நிலைய போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். அந்த வழக்கை விசாரித்த நாமக்கல் நீதிமன்றம் சபரிநாதனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சபரிநாதன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி பார்த்திபன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பாதிக்கப்பட்ட அந்த பெண் தன்னை யாரும் கடத்தவில்லை எனவும் என கூறி வல்ட்டி சாட்சியம் அளித்ததை அடுத்து அதனை கருத்தில் கொள்ள, அதாவது அந்த பெண்ணுடைய அந்த ஒரு சாட்சியை தன்னை கடத்தவில்லை என்ற அந்த வாக்குமூலத்தை கருத்தில் கொள்ளாமல் அந்த சபரிநாதனுக்கு வழங்கிய அந்த தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என மனுதாரர் தரப்பில் ஒரு வாதம் வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள் அந்த வழக்கில் சபரிநாதனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை காவல்துறை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டதால் அவரை அந்த வழக்கை விடுதலை செய்து தீர்ப்பளித்தார்கள். அதே நேரத்தில் போக்சோ சட்டம் குறித்து மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் போக்சோ சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தியது தொடர்பான அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. போக்சோ சட்டத்தை விளம்பரப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருந்த போதிலும் அது தொடர்பான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து வருவதாக நீதிபதி கருத்து தெரிவித்தார். மேலும் இந்த குற்றங்களை குறைப்பதற்கு அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு நீதிபதி ஒரு அறிவுரை வழங்கினார். மேலும் அந்த வளர் இளம் பருவம் என்கிற அந்த டீனேஜ் உறவு பற்றி எடுக்கப்படும் திரைப்படங்களை திரையிடும் போது அதற்கு முன்னதாகவே போக்சோ சட்டம் குறித்த அந்த விழிப்புணர்வு தொடர்பான எச்சரிக்கை வாசகங்களை திரையரங்கில் இடம்பெற வேண்டும் என்றும் நீதிபதி தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். 18 வயதுக்கு கீழான ஆண் பெண் காதல் திருமணம் செய்யும் போது 7 ஆண்டு முதல் 10 ஆண்டு வரை சிறை தண்டனைக்கு விதிக்கக்கூடிய போக்சோ சட்டம் தற்போது பயன்படுத்தப்படுகிறது. இதனை தடுக்கும் வகையில் போக்சோ சட்டத்தில் 18 வயது வரை சிறுமிகள் என்பது வரையறுக்கப்பட்டுள்ளதை 16 வயதாக குறைக்க வேண்டும் எனவும் தற்போது நீதிபதி ஒரு யோசனை தெரிவித்துள்ளார். மேலும் 16 வயது தாண்டியவர்கள் விருப்பப்பட்டு பாலுறவு கொண்டால் போக்சோ சட்டத்தின் குற்றமாக கருதாமல் விலக்கு அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தற்போது தமிழக அரசுக்கு நீதிபதி ஒரு அறிவுரை தெரிவித்துள்ளார். சமூகத்தின் பிணியாக மாறியுள்ள போக்சோ குற்றங்கள் பெறுவதற்கான காரணங்கள் குறித்து ஆய்வு செய்ய மனநல ஆலோசகர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவை அமைக்க வேண்டும் எனவும் தற்போது தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாலவேல், போக்சோ சட்டத்தின்படி பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறது. அந்த வகையில் 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பாலியல் உறவு கொள்வது என்பது குற்றமாகாது என்கிற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலான ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும், சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் மதன் தர கேட்டும். நன்றி மதன்.